ஓம் சாந்தி. 14/11/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தலும் உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக சுருக்கு கயிறு. புத்தி தனது வீட்டில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். புத்தியில் ஞானம் தாரணை ஆகாதவர்கள். ஒருவருடைய புத்தியில் எவ்வளோ ஞான தாரணை ஆகின்றதோ அந்த அளவுக்குத்தான் அவருக்கு குஷி இருக்கும். இப்போது உலகம் தாழ்வான நிலைக்கு சென்று தான் ஆக வேண்டும், இதில் நஷ்டம்தான் ஏற்படும் என்ற ஞானம் புத்தியில் இருக்குமானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள், சதா குஷியாக இருப்பார்கள். ஆத்மாவின் புத்தியோகம் வீட்டின் பக்கம் செல்ல வேண்டும். நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உயர்ந்திலும் உயர்ந்த வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெறச் செய்கின்றார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு உயர்ந்தவர்களை பற்றி தெரியாது. உயர்ந்தவர்களுக்கும் கீழானவர்களுக்கும் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். கீழானவர்கள் கலியுகத்தில் உள்ளார்கள், உயர்ந்தவர்கள் சத்தியுகத்தில் உள்ளார்கள். அநேக குழந்தைகள் நினைவு யாத்திரை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. அதிகமாக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பதுதான் ஞானம் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். இதில் எந்த ஒரு உயர்வும் கிடையாது. உயர்ந்தலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் மட்டுமே. அவர் மூலமாக நாம் உயர்ந்தலும் உயர்ந்த சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்பவர்களாக ஆகின்றோம். இது புருஷோத்தம சங்கமயுகம். கல்பமாக குழந்தைகளாகி உங்களை உயர்ந்தலும் உயர்ந்தவராக இச்சமயத்தில் ஆக்குகின்றேன். இது பழைய உலகம். மனிதர்கள் எவ்வளோ தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஆனால் நாம் கீழானவர்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. இறை தந்தையின் பல்கழகத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே எவ்வளோ நஷா இருக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது நஷா உள்ளது. வீட்டுக்கு சென்றால் அந்த நஷா இறங்கிவிடுகின்றது. அவ்வாறு இருக்கக்கூடாது. வீட்டிலும் நீங்கள் மிகுந்த பெருமையுடன் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தினால் நம் கண்களே திறந்து கொண்டன. உங்களுடைய ஞானத்தின் 3வது கண் திறந்துள்ளது. ஆத்மாவுக்கு இப்பொழுது 3வது கண் என்பது கிடைக்கின்றது. யாராவது விகாரத்தில் விழுகின்றார்கள் என்றால் தோல்வி அடைந்து விடுகின்றனர். அப்போது நரகத்தில் சென்று விழுந்தது போல் ஆகின்றது. 5வது மாடியிலிருந்து விழுந்து விடுகின்றனர். பிறகு 100 மடங்கு தண்டனை அடைய நேரிடுகின்றது. பாபா இங்கே உங்களுக்கு எவ்வளோ நஷா அதிகரிக்கச் செய்கின்றார். பிறகு வெளியில் செல்வதால் நஷா குறைந்து விடுகின்றது, குஷி மறைந்து விடுகின்றது. மாணவர்கள் ஏதேனும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெறுகின்றனர் என்றால் எப்போதாவது குஷி குறைகின்றதா என்ன? சிவபாபா எப்போதும் தூய்மையாக இருப்பவர். நீங்களோ தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். உங்களை அவர் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றார். இங்கு அநேகர் உள்ளனர். அவர்கள் என்னென்ன சிந்தனைகளில் அமர்ந்துள்ளார்கள் என்று தெரியாது. பள்ளிக்கூடத்தில் இதுபோல் உள்ளனர். உட்கார்ந்திருக்கும் போதே புத்தி சினிமாவின் பக்கம், நண்பர்கள் முதலானவர் பக்கம் சென்று விடுகின்றது. சத்சங்கத்திலும் இதேபோல் நடக்கின்றது. இங்கேயும் அதே போலத்தான். புத்தியில் பதிவதில்லை என்றால் நஷா அதிகரிப்பதில்லை, தாரணை ஆகுவதில்லை. மற்றவர்களையும் அவர்கள் செய்விக்க முடியாது. நீங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் மறக்க வேண்டும். எந்த விஷயங்களில் ஒரு பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். எந்த விஷயங்களில் நேரம் வீணாகின்றதோ அதை கேட்பதற்கோ சொல்வதற்கோ அவசியம் இல்லை. படிப்பின் சமயம் புத்தியோகம் ஒரு பாபாவின் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும். நிராகார தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெருமையில் இருக்க வேண்டும். தனது மகான் நிலை மற்றும் மகிமையை அறிந்து அனைத்து ஆத்மாக்களை விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்கு உரியவர் ஆகுக. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் சிரேஷ்டமானவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் உலகத்தின் மூலம் பூஜைக்கு உரியவர்களாக இருக்கின்றனர். வரிசை கிரமமாக இருப்பினும் கடைசி நம்பரில் உள்ள மணியும் கூட உலகின் முன் மகான் ஆவார். இன்றைய நாட்களில் பக்த ஆத்மாக்கள் கடைசி நம்பருள்ள மணியையும் கண்களில் ஒத்திக்கொள்கின்றனர். ஏனெனில் அனைத்து குழந்தைகளும் பாப் தாதாவின்
கண்ணின் மணிகளாக இருக்கிறார்கள். யார் ஒரே முறையேனும் மனதில் உண்மையான உள்ளத்துடன் தன்னை தந்தையின் குழந்தை என்று நிச்சயம் செய்தார்களோ, தந்தையின் நேரடி குழந்தையாக ஆனார்களோ, அவர்கள் மகான் அல்லது பூஜைக்குரியவர் ஆவதற்கான லாட்ரி அல்லது வரதானம் கிடைத்து விடுகின்றது. ஸ்திதி சதா பொக்கிஷங்களினால் நிறைந்து மற்றும் திருப்தியாக இருந்தீர்களெனில் பிரச்சனைகள் மாறிவிடும். பாப் தாதா திடீரென்று கட்டளையிடுகின்றார், இந்த ஷரீரம் என்ற வீட்டை விட்டு தேக அபிமானி ஸ்திதியை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுங்கள். இந்த உலகத்திலிருந்து விலகி தனது இனிமையான வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்றால் சென்றுவிட முடியுமா? போர்க்களத்தில் போர் செய்து நேரத்தை வீணாக்கிவிட மாட்டீர்களே. அஷரீரி ஆவதில் போர் புரியவில்லையே. நேரம் சென்று விட்டால் கடைசி பேப்பரில் மதிப்பெண்கள் அல்லது எந்த டிவிஷனில் வருவீர்கள்? நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.